இன்றைக்கி நம்ம வாக்கிங் போகிற இடத்துக்கு எது தெரியுமா? பெங்களூரில் ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்டில் சுவாபிமான் அப்படின்ற பார்க்கு தான். அந்த பார்க்கில் சண்டே தான் நாங்கள் போனோம். சண்டேனால நல்ல சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் அங்கே ரெடியாக இருந்தாங்க. எதுக்குன்னா அந்த குதிரை சவாரி போகிறதுக்கு. ஏன்னா சண்டே போனால் தான் நிறைய கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இந்த பார்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பார்க் போல் இருக்குது. நல்ல குட்டி பாண்டு, அதை சுற்றி இந்த மாதிரி கேட் போட்டு நல்ல பக்தி பரவசமாக நம்ம சிவபெருமான் நம்மளை வரவேற்றார். அதற்கப்புறம் நல்ல எல்லோ, அதில் ஒரு இலை கூட இல்லை, ஃபுல்லாக பூ தான் பாருங்கள். அப்படியே நம்ம போனோம். இன்னொரு இடத்துல ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி வச்சு அதில் புத்த பெருமான் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதை சுற்றியும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் 60+, 50+லாம் அழகாக வாக்கிங் வர்றாங்க. நிறைய மூங்கில் தோட்டம் மாதிரி நிறைய இருக்குது. இந்த இலையை முறம் புடைக்கிற முறம் மாதிரியே இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. அது பிச்சம்னா அவ்வளோ வருது பாருங்கள், பார்க்க தட்டு மாதிரி. நிறைய வித்தியாசமான மரங்கள் இந்த பார்க்கில் இருந்துச்சு. அதே மாதிரி ஈச்சம்பழம் பூ விட்டு இருந்துச்சு, குட்டையாக இருந்ததா. ஸோ அப்படியே பிஞ்சு லேசாக பூ விடுறது அப்படியே எடுத்தேன், அழகாக வந்துச்சு பாருங்கள். இது விரிஞ்ச இவ்வளோ பெருசு வரும். அதே மாதிரி உங்களுக்கு அத்தி மரம், நிறைய அத்தி மரம் நான் காட்டியிருக்கேன் வாக்கிங் போகிற இடத்துல. இது சின்ன அத்தி மரம். அதே மாதிரி இங்கே இன்னொரு மரத்தில் அந்த பூ ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த நீட்டாக இருக்கிறது தான் மகரந்தம். இப்படி கூட ஒரு பூ இருக்கான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. நிறைய பூ பார்த்துருக்கேன். இந்த பார்க்கில் அதிசயமான பூக்கள் 2 பார்த்தேன். இது ஒரு பூ, இன்னொன்று அதிசயம் பாருங்கள். அதிசயம்னா அதிசயம், அப்படி ஒரு அதிசயம். இந்த கலர் அவ்வளோ அருமையான ஒரு கலர். ஆக்சுவலாக இந்த மரம் உங்களுக்கு சவுக்கு மரம் மாதிரி தான் இருக்குது. அந்த சவுக்கு மரத்தில் பூக்கக்கூடிய பூவை பார்த்தீங்களா, எவ்வளோ செண்டாக இருக்குது பாருங்கள். கலர் ரெட்டு. அப்படியே அது கீழே போட மனசே வரல. அப்படியே எடுத்துகிட்டே அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படி பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பார்க்கில் மரங்கள்லாம் பெருசாக இருக்கும். ஒரு மரத்தில் பார்த்தா என்னடா சின்ன சின்ன வேராக இருக்குன்னு பார்த்தா கீழே இருந்து ஒரு மரம், பற்றுக்கொடி சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி மணி பிளான்ட். அதில் மணி பிளான்ட் கிடையாது, மணி பிளான்ட்டில் இது ஒரு வெரைட்டி. இது அப்படியே மேலே ஏறி இருக்குது. சுற்றி அந்த மரத்தை சுற்றி அதனுடைய வேர் பாருங்கள், எப்படி அதனுடைய தண்ணியை உறிஞ்சி அது மூலியமாகவே அப்படியே மேலே வரல, உச்சி வரலும் போயிடுச்சுங்க. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எனக்கு. எல்லாம் அந்த இடமே பெரிய பெரிய மரம் தான். நல்லா செமையாக இருந்துச்சு. மரங்களை பார்க்கவே சந்தோஷம் தானே நமக்கு. அதே மாதிரி இன்னொரு மரம் பாருங்கள், இதனுடைய விழுதுகளை அப்படியே கீழே இறக்கிட்டாங்க. ஸோ விழுதை தனியாக படர விடாமல் கீழே இறக்கி அதிலிருந்து அப்படியே அது ஒரு அழகாக ஒரு ரவுண்டாக நம்ம வச்சு அதில் உட்காந்து லேடிஸ்லாம் வாக்கிங் போகிறாங்க. எப்போயுமே பெங்களூர்லலாம் நிறைய வாக்கிங் சென்டர்லாம் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு விளையாடுற ஐட்டம் எல்லாமே இதில் இருக்கும். நான் சண்டே போனதுனால நிறைய கூட்டம் வேறு, எல்லோரும் போட்டி போட்டுக்கிட்டு ரெடியாக இருந்தாங்க அடுத்த விளையாட்டுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பார்த்திங்களா, லாங் வியூ காட்டுற பாருங்கள். எப்படி எல்லாமே ரொம்ப உயரமான மரங்க. இது பாருங்கள் எவ்வளோ உயரம். என் கேமராவே பிடிக்க முடியல. என்னுடைய கேமராவில் இந்த மரத்தை பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு உயரம். பாட்டம் அவ்வளோ கணம். 2 பேர் சேர்ந்து பிடிச்சாதான், கையை பிடிச்சாதான் வரும். அவ்வளோ பாட்டம். சூப்பராக இருக்குல்லங்க.